Dear students, I am Mrs. Kailvali teaching 10th Maths. Now we see Unit 1 topic composition of function. இப்போ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா composition of function. ஃபங்க்ஷன்னா ஆல்ரெடி வேணும். ஃபங்க்ஷன்னா என்ன தெரியும், நமக்கு ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறது ஃபங்க்ஷன். அது கண்டிஷன் என்னென்னு தெரியும். இங்கே அதாவது டூ செட்ஸ் இருந்தால் ஏபிங்கிற ஒரு டூ செட்ஸ் இருந்தால் இப்போ ஃபங்க்ஷன் எஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்ணும், ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணுறது ஃபங்க்ஷன் அப்படின்னு தெரியும். ஓகேவா, அது என்ன கண்டிஷன்ன்றதும் நமக்கு தெரியும். இப்போ காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்னா என்ன மிஸ் அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு ஃபங்க்ஷனில் டூ செட்ஸ் தான் இருக்கும். காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்னா மோர் தென் டூ செட்ஸ். ஓகேவா, இப்போ இங்கே 3 செட்ஸ் இருக்குது. ஃபங்க்ஷன் ஒன்றா இருக்கும். இப்போ காம்போசிஷன் ஃபங்க்ஷனில் 2 ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேவா, எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம், அடுத்தது ஜிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். இது செட்டு சின்னு வச்சுக்கிறோம். இப்போ இதை கனெக்ட் பண்ணுறது தான் என்ன, காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இதுலேருந்து இங்கே வந்ததுன்னா என்ன ஆகும், இந்த ஃபங்க்ஷன் எஃப்லேருந்து வந்ததுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். ஓகேவா, இப்போ இங்கே ஜிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ இதுலேருந்து இங்கே வரும்போது என்ன ஆகும், இதுவும் ஆட் ஆகுமா, ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். கண்ணு கவனமாக பாருங்கள். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபங்க்ஷன்னா ஒரு இன்புட் கொடுத்தா அதுக்கு ஒரு அவுட்புட் வரும், அதை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னோமா. ஸோ இங்கே ஒரு இன்புட் போடுறோம். இப்போ எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் நமக்கு வெளியே வரும்போது எஃப் ஆஃப் எக்ஸாக வருது. எகெயின் நம்ம என்ன பண்ணணும்னா, இதை இன்புட்டாக வச்சு சரியா இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம இதை கொடுக்குறோம். இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்கும்போது என்ன வரும், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வரும். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்படி இன்வெர்ஸில் சொல்லணும். ஜி இந்த சிம்பிளுக்கு பேர் காம்போசிட், ஜி காம்போசிட் எஃப். ஓகேவா, ஜி காம்போசிட் எஃப் அப்படின்னு இதை நம்ம ரீட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நமக்கு ஒரு புக்கு வேணும் சரியா, இந்த புக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பேப்பர் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். இந்த பேப்பரை பிரிண்டிங் மிஷின் எஃப்ங்கிற ஃபங்க்ஷனில் கொடுக்கும்போது என்ன ஆகும், பிரிண்ட் பண்ணி பேப்பர்ஸாக வருமா. ஸோ அது ஒரு ஃபங்க்ஷன். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை இன்புட்டாக வச்சு இன்னொரு மிஷினில் நம்ம விட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், பைண்ட் பண்ணுற மிஷினில் விட்டோம்னா பைண்டிங் ஆகி ஒரு புக்காக வருமா. ஸோ இதுதான் என்ன, ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா, ஸோ இதை எப்படி படிக்கணும்னா, ஜி காம்போசிட் எஃப்னு படிக்கணும். 2 ஃபங்க்ஷன் மிங்கிள் ஆகி வர்றது தான் என்ன சொல்கிறோம், காம்போசிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காம்போசிட் ஃபங்க்ஷன் எதுக்கு உதவுதுன்னா, இப்போ டேரெக்டாக இந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி அந்த வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். டேரெக்டாக நமக்கு புக் வேணும்னா என்ன பண்ணணும், 2 மிஷினில் அந்த மிஷினில் விட்டு நம்ம புக்கு, அதாவது கடையில் டேரெக்டாக விற்பாங்களா, ஸோ கடையில் இந்த புக்கை டேரெக்டாக நம்ம வாங்கிடுவோம். அந்த கடை மாதிரி தான் இது. அந்த டேரெக்டாக ஜி காம்போசிட் எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கான டேரெக்டாக இது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் ஜி காம்போசிட் எஃப். ஓகேவா கண்ணு, இது உங்களுக்கு காம்போசிட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு புரியுதுல. ஒரு இன்புட் கொடுக்கும்போது ஒரு அவுட்புட் கிடைக்கும். அதை இன்புட்டாக வச்சு திரும்பவும் ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம கொடுக்கும்போது இன்னொரு அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா, 2 ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி மோர் தென் 1 ஃபங்க்ஷன் 2 or 3 எத்தனை ஃபங்க்ஷன் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மோர் தென் 1 ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம சம் போடுறது தான் என்ன சொல்லுவோம், காம்போசிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான். இப்போ இதுவே 3 ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன வரும், இங்கே ஒன்று எடுத்துக்குவோம், டிங்கிற செட்டு சரியா. இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஹச்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து இதுக்கு இங்கே வரும்போது என்ன வரும், ஹச் ஆஃப் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வரும். ஓகேவா கண்ணா, புரியுதா. இப்போ இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா, இது ஒரு ரேஸில் தான் ஹச் காம்போசிட் எஃப் காம்போசிட் ஜி அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா, இது புரியுதா கண்ணு. அதாவது இதுக்கு எக்ஸாம்பிள் இதே தான் புக்கு. இப்போ பேப்பர் தயாரிக்கிறதுக்கு ஒரு மெட்டீரியல் போட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் வரும்போது பேப்பராக வருது. எகெயின் இதை இன்புட்டாக வச்சு இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ளே விடும்போது இது பிரிண்டிங் மெட்டீரியலாக வருது. எகெயின் இதை இன்புட்டாக வச்சு இன்னொரு ஃபங்க்ஷனில், அதாவது பைண்ட் பண்ணுற அந்த மிஷினில் போடும்போது நமக்கு என்ன வருது, புக்காக வருது. ஓகேவா, இது வந்து 3 ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணி நம்ம காம்போசிட் யூஸ் பண்ணுறோம்.
ஓகேவா? இப்போ F காம்போசிட் G காம்போசிட் Fன்னு சொல்லுமா? இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா G of F of X ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் F காம்போசிட் G அப்படின்னு இருந்தா இது எப்படி எழுதலாம்னா F of G of X அப்படின்னு எழுதலாம். ஓகேவா கண்ணு? இப்போ நம்ம G காம்போசிட் F F காம்போசிட் G யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ரெண்டு எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்காது. F composite G is not equal to G composite F. ஓகேவா? இப்போ இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறேன், இதுக்கு வேல்யூ மேக்ஸிமம் ஏதோ ஒன்று வந்து ஈக்குவலாக இருக்கும், எப்பயுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? F composite G is not equal to G composite F. ஏதாவது ஒரு வேல்யூக்கு ஈக்குவலாக வந்தாலும் வரலாம். பொதுவாக இது வந்து நாட் ஈக்குவல். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? மாற்றி எழுதுறத A plus B equal to B plus A அப்படிங்கிறதுனா இதை என்ன ப்ராப்பர்ட்டி சொல்லுவோம்? காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதையும் மாற்றி தானே F composite G equal to G composite Fன்னு மாற்றி தானே எழுதுகிறோம். ஸோ இது என்ன சொல்லுவோம்? காமிடேட்டிவ். இந்த காம்போசிட் ஃபங்க்ஷன் காமிடேட்டிவாக சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதாவது மாற்றி காம்போசிட் பண்ணும்போது ரெண்டும் மேக்ஸிமம் அதாவது எப்போவுமே ஈக்குவலாக வராதுன்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் ஈக்குவலாக வரும், மேக்ஸிமம் ஈக்குவலாக வராது. இன் ஜென்ரலாக நம்ம சொல்லும் போது F composite G is not equal to G composite F அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா கண்ணு? இப்போ இதுவே 3 ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பாருங்க, நமக்கு ப்ராக்கெட் போட்டு எழுதுவோம்ல A plus B plus C equal to A plus B plus C. இதில் ஃபஸ்ட்டு ரெண்டுக்கும் போடுவோம், இது லாஸ்ட் ரெண்டுக்கும் போடுவோம். இந்த மாதிரி ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணி எழுதுறதை என்ன சொல்லுவோம்னா அசோசியேட்டிவ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது லோயர் கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ இந்த 3 ஃபங்க்ஷனுக்கு அசோசியேட்டிவ், அதாவது F composite G composite F H அப்படின்னு இருக்கிறோம். F composite G composite H. இது லாஸ்ட் ரெண்டுக்கும் ப்ராக்கெட் போடுவோம், இதில் ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் ப்ராக்கெட் போடுவோம். இது காம்போசிட். ஓகேவா? இந்த மாதிரி, அதாவது இது அசோசியேட்டிவ்னு சொல்லுவோம். இப்போ காம்போசிட் ஃபங்க்ஷனுக்கு அசோசியேட்டிவ் எழுதால் எப்போவுமே எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். ஆல்வேஸ் ஈக்குவல். காம்போசிட் ஃபங்க்ஷனுக்கு அசோசியேட்டிவ் எழுதால் எப்போவுமே எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் 2 ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி காமிடேட்டிவ் எழுதால் எப்படி இருக்கும்? ஜென்ரலாக நாட் ஈக்குவலாக இருக்கும், சம்டைம்ஸ் ஈக்குவலாக வரலாம். ஓகேவா? ஆனால் 3 ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம்? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்? எப்பயுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா கண்ணு? இது புரியுதாடா? இப்போ காம்போசிட் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதை எப்படி டினோட் பண்ணுவோம், எப்படி எழுதுவோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. காம்போசிட் ஃபங்க்ஷன்னா என்ன? இந்த மாதிரி எழுதணும். இதை காம்போசிட் படிக்கீங்க. F composite G, இது ஃபார்முலா F of G of X. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இந்த எக்ஸசைஸ் 1.5ல காம்போசிட் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐடென்டிஃபை த கிராஃப்ஸ் ஆஃப், அதாவது லீனியர் கிராஃபை யூஸ் பண்ணி எப்படி இந்த ஃபங்க்ஷனை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். லீனியர் ஃபங்க்ஷன், குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன், கியூபிக் ஃபங்க்ஷன், ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். இப்போ லீனியர்னா என்ன வரும்னா வேரியபிள் பவரில் 1 வந்தால் அது லீனியர் அப்படின்னு சொல்லுவோம். லீனியர் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா y = ax + b. அதாவது வேரியபிள் பவரில் என்ன இருக்குது? 1. x பவரில் 1 இருந்தால் அது லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அது கிராஃபில் எப்படி கிராஃபில் டினோட் பண்ண எந்த மாதிரி வரும்னா இந்த மாதிரி ஒரு லைனாக வந்ததுன்னா அதை லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்படியும் வரலாம், இப்படியும் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணால் அதை என்ன சொல்லுவோம்? லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். கிராஃபில் லைன் போட்டிருந்தா அது லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று என்ன? குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன். குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஆர் குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன். குவாட்ரேட்டிக்னா பவரில் 2 இருந்தால் அதை குவாட்ரேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா கண்ணு? இப்போ பவரில் 2 இருந்தால் அதை கிராஃபில் டினோட் பண்ணும்போது நமக்கு எந்த மாதிரி கிராஃப் கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி இது மாதிரி இதை பேரபோலான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? கிராஃபில் எப்படி கிடைக்கும் அப்படின்னா அதாவது இப்படி கிராஃப் போட்டால் இந்த மாதிரி அப்வர்டு, இல்லைன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இதை வந்து என்ன சொல்லுவோம்? குவாட்ரேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம்.
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது லைனு இந்த மாதிரி கர்வா ஃபார்ம் பண்ணா இது என்ன சொல்லுவோம் குவாட்ரட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கியூபிக். கியூபிக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி வளைஞ்சிருக்கும். சரியா, இதை கியூபிக்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கியூபிக்னா வேரியபிள் பவர்ல என்ன இருக்கும் 3 இருக்கும், இங்க 2 இருக்கும், இங்க 1 இருக்கும். நெக்ஸ்ட் ரெசிப்ரோக்கல் x = 1/x. ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா இது மாதிரி மேலே கீழே ரெண்டு பக்கமும் கர்வ் வந்துருக்கும். இது ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இப்போ ஒரு கிராஃபை பார்த்தோன்னே இது என்ன ஃபங்க்ஷன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த மாதிரி லைனாக இருந்தால் இது வந்து என்ன சொல்லுவோம் லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கர்வ் இந்த மாதிரி போட்டிருந்தா மேலே இல்லைன்னா அப்வேர்டு டவுன்வேர்டு இந்த மாதிரி போட்டிருந்தா இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா குவாட்ரட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மேலே கீழேயும் வளைஞ்சிருந்ததுன்னா இது என்ன சொல்லுவோம் கியூபிக் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இப்போ மேலே ஒரு கர்வ் கீழே ஒரு கர்வ் இந்த மாதிரி இருந்தால் இது ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா கண்ண? இப்போ லைன் பாருங்க. லைன் எப்படி இருக்குன்னு சொன்னேன், எக்ஸ் பவர்ல 1 இருக்குன்னு சொன்னேன். இப்போ எக்ஸுக்கு ஏதாவது ஒரு வழி x = 1 கொடுத்தா இங்கே என்ன வரும் 1 தான் வரும். இப்போ x = 2னா 2 2x நீங்கள் x = 2x இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. x = 1னா 2 வரும், x = 2னா 4 வரும். அதாவது ஒரு வேல்யூ கொடுத்தா ஒரு வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் கிடைக்கும். 1க்கும் 1 தான் மேட்ச் ஆகும். அப்போ இது என்ன ஃபங்க்ஷன் லீனியர் ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்லலாம்னா 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா கண்ணு? இப்போ அடுத்தது x² வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க x = 1 போட்டால் நமக்கு ஆன்சர் f(x) என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். இப்போ x = -1 கொடுத்தா என்ன வரும் மைனஸ் ப்ளஸ் ஐ என்ன கிடைக்கும் இங்கேயும் 1 தான் கிடைக்கும். அப்போ இப்போ எக்ஸோட x = 1னாலும் 1 தான் மேப் ஆகுது, x = -1னாலும் 1 தான் மேப் ஆகுது. அப்போ 2 வேரியபிளுக்கு ஒரு இமேஜ் இருக்கு. அப்போ இதை என்ன குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை 1 சொல்லலாமா? குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷனை சொல்ல முடியாது. குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன் நாட் 1 ஓகேவா? அதே மாதிரி கியூபிக்கும் அப்படிதான். x = 1 போட்டால் என்ன வரும் +1 வரும், x = போட்டால் -1 தான் வரும். ஸோ ஒரு வேல்யூக்கு ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் கிடைக்கும். ஓகேவா? அதாவது 1க்கு 1 தான் மேப் ஆகும். ஸோ இதை என்ன சொல்லுவோம் இது 1 to 1 சொல்லுவோம். அதே மாதிரி இதை பாருங்க. இப்போ இதில் x = 1 கொடுத்தா என்ன வரும் 1/1 1 வரும், x = 2 கொடுத்தா 1/2 கிடைக்கும், x = 3 கொடுத்தா 1/3. அப்போ இது 1 ஓகேவா? இதோட ரெசிப்ரோக்கல் அதாவது 1க்கு 1 மேப் ஆகும், அதோட ரெசிப்ரோக்கலுக்கும் மேப் ஆகும். அப்போ இதில் ரியல் நம்பரில் எல்லா வேல்யூஸும் 1 அதோட ரெசிப்ரோக்கல் எல்லாமே மேப் ஆகிறதுனால இந்த பி செட் ஃபுல்லாகவே மேப் ஆகிருக்கும். அப்போ இதை ஆன்2ன்னு சொல்லலாம். ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் என்ன சொல்லலாம் 1 on2. அதாவது 1 on2 ரெண்டு உங்களை இருந்தால் என்ன சொல்லலாம் பைஜெக்ஷன்னு சொல்லலாம். ஓகேவா? கியூபிக்கை என்ன சொல்லலாம் அப்படின்னா 1 சொல்லலாம், குவாட்ரட்டிக்கை நாட் 1 சொல்லணும், லீனியரை 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது புரியுதா கண்ணு? நெக்ஸ்ட் நமக்கு மாடுலஸ் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இப்போ x = மாடுலஸ் ஆஃப் f(x) = மாடுலஸ் ஆஃப் x அப்படின்னா இப்போ இது எப்படி ட்ரா பண்ண முடியும் அப்படின்னா இப்போ எக்ஸுக்கு வேல்யூ 1 கொடுத்தா இங்கே பாயிண்ட் வரும், 2 கொடுத்தா இங்கே 2 வரும், 3 வரும், இந்த மாதிரி வரும். இப்போ x = -1 கொடுத்தா மாடுலஸ்னா இந்த மாடுலஸ்க்குள்ளே மைனஸ் போகும்போது அது வெளியே வரும்போது ப்ளஸ்ஸாக வரும். ஓகேவா? மாடுலஸ் ஆஃப் -1 நம்ம 1ன்னு எழுதலாம். ஸோ அப்போ இங்கேயும் இந்த பாசிட்டிவ் -1 கொடுத்தா இங்கே 1 தான் வரும், -2 கொடுத்தா 2 வரும், இந்த மாதிரி V ஷேப்பில் வரும். மாடுலஸ் வேல்யூ கொடுத்தா எப்படி வரும் இந்த மாதிரி V ஷேப்பில் வரும். சரியா கண்ணு? அப்போ இதுவும் நாட் 1 தான். இப்போ x = 1க்கும் 1 தான் கிடைக்கும், x = -1க்கும் 1 தான் கிடைக்கும். அப்போ இதுவும் 1க்கு வந்து 2 இமேஜ் இருக்குது ஒரு எலமெண்ட்டுக்கு. அப்போ இதுவும் என்ன ஆகும் சாரி 2 எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் இருக்குது. 1க்கு 2 இமேஜ் இருந்தால் அது நாட் ஃபங்க்ஷன், 2 எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அப்போ இதுவும் நாட் 1 அப்படின்னு சொல்லுவோம். மாடுலஸ் ஃபங்க்ஷனும் நாட் 1. இப்போ இது புரியுதா கண்ணு? இப்போ கிராஃபிக்கில் எப்படி டினோட் பண்ணுறதுன்னு லீனியர் ஃபங்க்ஷன்னா லைனாக ட்ரா பண்ணணும், குவாட்ரட்டிக்னா கர்வு, கியூபிக்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணணும்,
அடுத்தது ரெசிப்ரோக்கல்னால் மேலேயும் கீழே இருக்கும். மாடுலஸ்னால் இந்த மாதிரி வி ஷேப்பில் ட்ரா பண்ணணும். அவ்வளோதான். உங்கள் புக்கில் இதுதான் இருக்குது. தேங்க்யூடா.